அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 வாரங்களாக நாம் ஒரு வேத பாகத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து சில சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வாசிங்க பார்ப்போம். ஆமென். நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சிந்தை என்பதை குறித்து கடந்த நாட்களிலே பிலிப்பியர் 4:8 ஒரு 8 விதமான சிந்தனைகள் அங்கே இருக்கிறது. நாம் தியானித்தோம். இப்படித்தான் சிந்திக்கணும், நம்முடைய சிந்தை இப்படித்தான் இருக்கணும். ஆமென். அதுக்கப்புறமா பிலிப்பியர் 2 2வது அதிகாரத்தில் இயேசுவின் சிந்தை, இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று நாம் வாசித்தோம், தியானித்தோம். இயேசுவில் இருந்த ஒரு 7 விதமான சிந்தைகள். ஆமென். மிக முக்கியமான ஒரு 7 விதமான சிந்தைகள் அதில் இருக்கிறது. 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அதாவது 8வது வசனம் வரையில் நாம் வாசிக்கும் பொழுது ஆமென், அதில் ஒரு 7 விதமான சிந்தனைகள் கொடுக்க. இப்படி தான் சிந்திக்கணும். இயேசுவில் இந்த சிந்தை இருந்தது. ஸோ நமக்குள்ளும் அந்த சிந்தை தான் இருக்கணும். ஏனென்றால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் நாம். கிறிஸ்தவர்கள் என்றாலே கிறிஸ்து என்கிற அந்த மாஸ்டருடைய மாணாக்கர்கள் நாம், அவருடைய ஷீடர்கள் நாம், அவரை பின்பற்றுகிறவர்கள் நாம். இப்போ குருவை நாம் பின்பற்றும் பொழுது குருவிடம் இருந்த அதே குணாதிசயம், அதே சுபாவங்கள், அதே சிந்தனைகள் நமக்குள்ளும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மீண்டுமாய் பவுல் சொல்லுகிறார், தேறினவர்கள் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். ஆமென். 3வதாக அது எந்த சிந்தை என்று நாம் பார்க்க போகிறோம். அதே 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆமென், 7லிருந்து தொடர்ச்சியான வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சில சிந்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எல்லாவற்றையும் சொல்லி 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 வந்துட்டு தான் கடைசியில் பவுல் சொல்லுவார், தேறினவர்கள் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த சிந்தையாய்? சொல்லப்பட்ட இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். என்னென்ன சிந்தைகள்? ஆமென். 7வது வசனம் Praise the Lord. ஆமென். எண்ணினேன், சிந்தித்தேன், நினைத்தேன். என்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது? பவுல் சொல்லுகிறார், லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமன்றி எண்ணினேன். கிறிஸ்துவுக்காக. ஆமென். பவுல் சொல்லுகின்றார், ஆமென், நீங்களும் நானும் தேறினவர்களானால் ஆமென் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த சிந்தையாய்? கிறிஸ்துவுக்காக. ஆமென். எல்லாவற்றையும் என்னவென்று எண்ண வேண்டாமாம்? நஷ்டமன்றி எண்ண வேண்டாமாம். கிறிஸ்துவுக்காக. ஆமென். அந்த வார்த்தை ஆமென் கிறிஸ்துவுக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், நாம் கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறோம். ஆமென். வீட்டில் 10 வயசில் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கிடுங்க. நம்ம போய் ஜவுளி கடையில் போய் ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம். 10 வயசு சொல்லி ட்ரெஸ் வாங்குகிறோம். அந்த ட்ரெஸ் யாருக்காக வாங்குகிறோம்? அந்த பையனுக்காக வாங்குகிறோம். அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். பையனுக்காக இவ்வளவு பணத்தையும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு ரூபா ஆகுமோ அதை நஷ்டம்னு விட்டுட்டேன். பையனுக்காக, என் பிள்ளைக்காக. இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்குறோம். யாருக்காக?
என் பையனுக்காக, என் பிள்ளைக்காக. ஆனா இங்க பவுல் சொல்ற அர்த்தம் அந்த அர்த்தம் அல்ல. நஷ்டம் என்று எண்ணினேன், இயேசுவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்றால், ஆமென், இயேசுவுக்கு லாபம் உண்டாக அல்ல, இயேசுவுக்கு கொடுக்க அல்ல, இயேசுவுக்கு ஏதோ பிரயோஜனத்திற்காக பவுல் எதையோ ஒன்றை நஷ்டம் என்று எண்ணினார் என்று அல்ல. லாபம் என்று இருப்பது பல உண்டு. வியாபாரம் செய்த லாபம் இருக்கும், தொழில் செய்த லாபம் இருக்கும், விவசாயம் செய்த லாபம் இருக்கும். ஆமாம், இதெல்லாம் பவுல் என்னவாயிட்டாராம்? நஷ்டம் என்று, லாபம்னு என்னென்ன நினைச்சிருந்தேனோ அதெல்லாம் இப்போ அது நஷ்டம்னு விட்டுட்டேன். யாருக்காக? இயேசுவுக்காக. இந்த இடத்துல இயேசுவுக்காக என்று சொன்னால் இயேசுவுக்கு கொடுப்பதற்காக அல்ல, இயேசுவை ஆசீர்வதிப்பதற்காக அல்ல, மாறாக இயேசுவுக்காக என்று சொன்னால், ஆமென், இயேசுவை தனக்கு ஆக்கி கொள்ளும்படியாய். இப்போ பொருளை வாங்குகிறோம், ஆமாம், வாங்கின பொருளுக்கு 100 ரூபா கொடுக்குறோன்னு வைங்களாம். ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், அந்த ட்ரெஸ்ஸுக்கு 100 ரூபா கொடுக்குறோம். ஆமாம், அப்போ என்ன சொல்லுவோம்? அந்த ட்ரெஸ்ஸுக்காக 100 ரூபா கொடுத்தோம், ட்ரெஸ்ஸுக்காக 100 ரூபா கொடுத்தேன். ஆமாம், அப்படின்னா 100 ரூபா கொடுத்தது அந்த ட்ரெஸ்ஸை நான், ஆமென், பெற்றுக்கொள்ள, எனக்குரியதாக்கி கொள்ள. இந்த அர்த்தத்தில், ஆமென், இதுக்காக நான் 100 ரூபா கொடுத்தேன் அப்படின்னா அதை நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள. அந்த அர்த்தத்தில் பவுலுங்க சொல்லுகிறார், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக. அப்படின்னா கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி, கிறிஸ்துவை ஆமென் எனதாக்கி கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் என்ன செய்தேன்? நஷ்டம் என்று எண்ணினேன். அல்லேலூயா. அப்படியானால் ஆமென், தேறினவர்களாகிய நம்முடைய சிந்தை ஆமென் கிறிஸ்துவுக்காக, அதாவது கிறிஸ்துவை எனக்கு ஆதாயமாக்கி கொள்ள, கிறிஸ்துவை எனதாக்கி கொள்ளும்படிக்கு, ஆமென், நமக்கு லாபம்னு என்னெல்லாம் உலகத்தில் நமக்கு தோணுதோ அதையெல்லாம் என்ன செய்யணுமா? விட்டுறணுமா? அதெல்லாம் நஷ்டம்ப்பா அப்படின்னு விட்டுறணுமா? அடுத்த சிந்தை 8வது வசனத்தில், அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஆமென். அப்ப 2வது சிந்தை, ஒன்று இயேசுவை ஆதாயப்படுத்தி கொள்ள, இயேசுவை தக்க வைத்து கொள்ள, இயேசுவை நமதாக்கி கொள்ள. ஆமென். சில ஆமென், அதாவது நஷ்டம் அடைந்தாலும் பரவாயில்லை, லாபம் என்று எனக்கு தோன்றினாலும், இது என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உரியதென்று நமக்கு தோன்றினாலும், ஆமென், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள, கிறிஸ்துவை நமதாக்கி கொள்ள, கிறிஸ்துவை தக்க வைத்து கொள்ள சிலவற்றை விட நாம் தயாராக வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சிலர் ஆமென் எதற்கும் ஆமென் விட்டு கொடுக்க மாட்டார்கள். தன்னுடைய நேரத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள், தூக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆமென். ஆனால் பவுல் சொல்லுகிறார், என்னெல்லாம் எனக்கு லாபமா இருக்குது எல்லாத்தையும் நான் விடுறேன். எல்லாம் எனக்கு பிரயோஜனம்னு தோணுதோ, எதெல்லாம் என் வாழ்வாதாரத்துக்கு உரியவைகள் என்று தோணுதோ, எதெல்லாம் இருந்தால் நான் லாபம் அடைவேன், நான் உயர்வேன், நான் மேன்மையாவேன், இந்த உலகத்தில் நல்லா வாழுவேன் அப்படின்னு எதெல்லாம் எனக்கு தோணுதோ, ஆமென், அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது. ஆமென், கிறிஸ்துவை நான் தக்க வைத்துக்கொள்ள அதெல்லாத்தையும் நான் விடுறேன் அப்படிங்கிறார். ஆமென். 2வதுல அவர் சொல்லுகிறார், இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. 2வது ஆமென், தேறினவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால், தேறினவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால், நல்ல விசுவாசிகள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஆமென், இயேசு இன்றைக்கு வந்தாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படத்தக்க விதத்தில் நான் தேறிவிட்டேன், நான் தேறின விசுவாசி, நான் தேறின தேவ பிள்ளை. ஆமென். இயேசு என்னை அங்கீகரிக்கத்தக்க விதத்தில் நான் தேறி இருக்கிறேன், விசுவாசத்தில் தேறி இருக்கிறேன், பரிசுத்தத்தில் தேறி இருக்கிறேன்,
நீதி நேர்மைகளில் தேறி இருக்கிறேன். ஆமென். எல்லாவற்றிலும் தேறினவனாய் இருக்கிறேன் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் எதை சிந்திக்க வேண்டுமாம்? இயேசுவை அறிகிறதை. ஆமென். அறிந்திருக்கிறது போதாது, இன்னும் இயேசுவை அறியும்படிக்கு. ஆமென். இந்த வசனத்தை பவுல் சொல்லுவதற்கு முன்னதாகவே பவுல், ஆமென், இயேசுவை நன்றாய் அறிந்தவன், வேத சட்டதிட்டங்களை நன்றாய் அறிந்தவன். ஆமென். இந்த பவுலுடைய மாஸ்டர் யாரு? யாருடைய பாதத்தில் உட்கார்ந்து பவுல் வேத பிரமாணங்களையும் உலக சாஸ்திரங்களையும் எல்லாம் படித்தார்? கமாலியலுடைய பாதத்தில் அமர்ந்து படித்தவர், வேதத்தை நன்கு கற்று தேறினவர். ஆனால் நன்கு கற்று தேறின பிற்பாடும் இப்பொழுதும் அவர் சொல்லுகிறார், ஆமென், இன்னும் நான் இயேசுவை அறியணும். இன்னும் இயேசுவை அறிகிறதற்காக இவ்வளவு நாளும் அறிந்திருக்கிறதை ஒரு மேன்மையான அறிவு என்று பவுல் நினைக்கவில்லை. ஆமென். இயேசுவை குறித்து ஏற்கனவே தெரியும், வேத சட்டதிட்டங்கள் பவுலுக்கு தெரியும். ஆனால் அந்த தெரிந்திருக்கிற சட்டதிட்டங்கள், வேத பிரமாணங்கள் எல்லாம் ஒரு மேன்மையானது என்று பவுல் நினைக்கவில்லை. ஏதோ கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சார். ஆனால் கற்றது யாரிடத்தில்? கமாலியலிடத்தில். கமாலியலிடத்தில் ஒருவன் கற்றானேயானா அவன் முழு தேர்ச்சி பெற்றுதான் வெளியே வருவான். ஆமென். அதாவது 100% அவன் படிக்கிற சப்ஜெக்ட்ல அவன் ஜெயம் பெற்றுத்தான் வெளியே வருவான். அப்படி 100% பாஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாக்கும் கமாலிலுடைய படிப்பகம். அங்கு படித்தவர் நன்கு படித்து தான் வெளியே வருவார். ஆனால் நன்கு படித்து வெளியே வந்த நபர் இப்பொழுது சொல்லுகிறார், இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்ப இதுவரை நம்ம அறிந்திருக்கிறதுல என்ன இல்லை? அந்த அளவுக்கு மேன்மை இல்லை. இன்னும் மேன்மையான காரியங்கள் இன்னும் இருக்கிறது என்பதை உணர்ந்த பவுல் சொல்லுகிறார், அவரை நான் இன்னும் அறியணும், இன்னும் அறியணும். ஆமென். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே, நம்ம பிறக்கும் பொழுதே நாம் இயேசுவை அறிந்து பிறக்கிறோம். இயேசுவை அறிந்து பிறக்கிறோம். இயேசுவை எப்படி அறிந்து பிறக்கிறோம்? பிறக்கிறதே எந்த குடும்பங்களில் தான்? கிறிஸ்தவ குடும்பங்களில், விசுவாச குடும்பங்களில். தாய் தகப்பனும் துள்ளி குதிச்சு ஆராதிக்கிறவங்க. ஆமென். அந்த குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைங்களும் எப்படி தான் இருக்கும்? துள்ளி குதிக்கிறதா தான் இருக்கும். அப்போ பிறக்கும் போதே இயேசுவை அறிகிற அறிவோடு பிறக்குது பிள்ளைங்க. ஆமென். ஸோ அப்படி தான் நம்ம பிறந்திருக்கிறோம். பிறக்கும் போதே எப்படி பிறந்தோம்? இயேசுவை அறிகிற அறிவோடு பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு நிறைய அறிவு இருக்கிறது இயேசுவை குறித்து, வசனத்தை குறித்து நல்ல அறிவு இருக்கிறது. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும், ஆமென், அநேக சத்தியங்கள் நமக்கு தெரியும். அநேகம் தரம் இதை வாசித்திருக்கிறோம். அநேக, ஆமென், வெளிப்பாடுகளை இதிலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். அநேக செய்திகளை இதிலிருந்து நாம் கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்படியானால் நாம் எல்லாம் கற்று தேறிவிட்டோமா என்று பார்த்தால், பவுலை, ஆமென், நமக்கு முன்னால நிறுத்திட்டு இந்த கேள்வியை நம்ம பார்த்து நாம் கேட்டால், நான் எல்லாத்தையும் கற்றுட்டேனா, இயேசுவை குறித்து நன்கு தெரியுமா என்று கேட்டால், ஆமென், பவுல் பக்கத்தில் நிற்கியது வரையில் நம்ம என்ன சொல்ல முடியாது? எனக்கெல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. ஆமென். என்ன பவுலே என்ன சொல்றாரு? எனக்கு எல்லாம் தெரியாது, அதனால இயேசுவை நான் இன்னும் அறியணும், இன்னும் அறிகிற மேன்மைக்காக, ஆமென், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேறினவர்களானால் நாம் இயேசுவை அறிந்திருக்கிறது போதாது, இன்னும் அவரை அறிய என்ன செய்யணும்? நெருங்கணும். அவரை நெருங்கணும், அவரை நெருங்கணும். ஆமென். ஜெபிக்கணும். இன்னும் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னோடு பேசும், 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 பேசும். ஆமென். வசனங்களுடைய ஆழங்களை எனக்கு வெளிப்படுத்தும், ரகசியங்களை வெளிப்படுத்தும், சத்தியங்களை வெளிப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். ஆமென். சத்தியம் என்கிற இயேசுவை அறிய 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 அறியத்தான் நாம் என்னவாகி கொண்டிருப்போம்? விடுதலையாகி கொண்டிருப்போம், விடுதலையாகி கொண்டிருப்போம். சத்தியத்தை அறிந்தது போதும், இயேசுவை அறிந்தது போதும், எல்லாம் அறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா ஆமென், கட்டுகள் பெருகும். கட்டு இன்னைக்கு சாத்தான் ஒரு கட்டு கட்டுவான், ஆமென், கட்டி வச்சுட்டு போயிடுவான். நாளைக்கு வருவான். நாளைக்கு வந்து பார்த்தா நம்ம ஆமென் இயேசுவை அறிகிற அறிவில் என்ன செய்யலை? ஆமென், தேரலை, முன்னேறலை. முன்னேறணுங்கிற அந்த மனப்பக்குவத்தில் இல்லை எங்கும் பொழுது பிசாசு வந்து மறுநாள் ஒரு கட்டு கட்டுவான். ஆமென். அடுத்து வருணா வந்து பார்த்தாலும் அப்போ நம்ம இன்னும் அறிவில் தேரணுங்கிற அந்த நிலைக்கு நம்ம வராம எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு இருப்போம்னா அவன் திரும்பவும் கட்டுவான். கட்டி 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 அவன் மொத்தத்தையும் கட்டி போடுவான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆமென், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை சுதந்திரராக்கும், விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆமென். நாம் அறிந்து விட்டோம் என்று இருந்து விட்டோமே ஆனால் ஆமென், விடுதலை அல்ல, கட்டுகள் கட்டுகள் கட்டுகள். நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் ஆமென் அப்படியாய் திரும்பி பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களை சற்று நாம் பார்க்க வேண்டும். குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டும். நாம் விடுதலையோடு இருக்கிறோமா? ஆமென். ஆராதனையில் நமக்கு விடுதலை இருக்கிறதா? ஜெபத்தில் விடுதலை இருக்கிறதா? வீட்டில் நாம் ஆமென் எந்த அளவுக்கு ஆத்மீகத்தில் ஒரு விடுதலையோடு இருக்கிறோம்? ஆமென். ஆத்மீகத்தில் நெருக்கம் இல்லாம, ட்ரஸ்ட் இல்லாம, ஆமென், எந்த அளவுக்கு ஆத்மீகத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் விடுதலையாய் இருக்கிறோம்? ஆமென். குடும்ப ஜெபத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஆமென் விடுதலையாய் இருக்கிறோம்? சமாதானத்தில் எந்த அளவுக்கு விடுதலையா இருக்கிறோம்? சந்தோஷத்தில் எந்த அளவுக்கு விடுதலையா இருக்கிறோம்? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சந்தோஷத்தில் விடுதலை இல்லையா? சந்தோஷம் கம்மி ஆகுதா? சந்தோஷம் டைட் ஆகுதா? சமாதானம் ஆமென் அப்படி டைட் ஆகுதா? சமாதானம் குறையுதா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமென், கட்டுன்னு அர்த்தம். கட்டு. அல்லேலூயா. இந்த கட்டுகள் நீங்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தை அறிய பிரயாசப்படுங்கள், சத்தியத்தை அறிய முன்வாருங்கள். ஆமென். சத்தியத்தை அறியுங்கள், ஆமென், விடுதலை ஆவீர்கள். இங்க பவுல் சொல்றாரு, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஆமென். நாம் இயேசுவை அறிந்தால், சத்தியத்தை அறிந்தால் ஆமென், கட்டுகள் நீங்கி மேன்மையான அனுபவத்துக்கு நேராய் போவோம். சந்தோஷம் என்கிற மேன்மை, சமாதானம் என்கிற மேன்மை, திருப்தி என்கிற மேன்மை, எல்லாவற்றுக்கு மேலாக பரலோகம் என்கிற அந்த மேன்மையை நாம் அடைவோம். ஆமென். தொடர்ச்சியாய் 9வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்க அடுத்த ஒரு சிந்தை. ஆமென். இந்த சிந்தையாயிருங்கள். எந்த சிந்தை? 9வது வசனத்தை வாசிப்போம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. இதுதான் நான் முதல்ல சொன்ன அந்த வசனத்துக்கு ஒத்த வசனம் இது. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காகன்னு சொல்லப்பட்டிருக்கிறல்ல. ஆமென். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்வதற்காக. அதே அர்த்தத்தில் தான் 9வது வசனத்தில் அவர் சொல்ல, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு, கிறிஸ்துவை லாபப்படுத்தி கொள்ளும்படிக்கு. ஆமென். கிறிஸ்துவை லாபப்படுத்தி கொள்ளும்படிக்கு. ஆதாயம் என்னது? ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஆதாயம் இல்லாத செட்டி. அப்ப ஆதாயம் என்னது? வருமானம், லாபம். அப்ப இங்க பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு, கிறிஸ்துவை லாபப்படுத்தி கொள்ளும்படிக்கு, கிறிஸ்துவை என் வருமானமாக்கி கொள்ளும்படிக்கு. நம்ம கிறிஸ்தவர்கள், ஆனா கிறிஸ்துவிலிருந்து நாம் என்ன லாபத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஒரு தொழில் செய்தா அதுல ஆதாயம் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஆதாயம் இல்லாத தொழில் என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். லாபம் இல்லாத தொழிலை செய்ய மாட்டோம். இங்க பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. அப்படின்னா ஆமென், கிறிஸ்துவை என்னுடைய லாபமாக்கி கொள்ளும்படிக்கு, கிறிஸ்துவை என்னுடைய வருமானமாக்கி கொள்ளும்படிக்கு,
கிறிஸ்துவை என்னுடைய நன்மையின் உறைவிடமாக்கி கொள்ளும்படிக்கு, கிறிஸ்துவை என் சமாதானத்தின் காரணராக்கி கொள்ளும்படிக்கு, கிறிஸ்துவை என் இரட்சகராக்கி கொள்ளும்படிக்கு, கிறிஸ்துவை என் மீட்பராக்கி கொள்ளும்படிக்கு, கிறிஸ்துவை எனக்கான எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் ஆக்கி கொள்ளும்படிக்கு. ஆமென். நாம் கிறிஸ்தவர்கள், நம்மில் எத்தனை பேர் கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. கிறிஸ்து என்கிறவர் ஒரு பயங்கரமான ட்ரெஷர் மாதிரி. ஆமென். அது ஆமென் களஞ்சிய குடோன் மாதிரி கிறிஸ்து என்பது. ஆமென். அப்படிப்பட்டவரை நாம் வைத்திருக்கிறோம். நமக்கு இருக்கிறது பெரிய குடோன் இருக்கிறது, களஞ்சிய குடோன், கச்சானா இருக்கிறது. ஆனால் ஆமென், பிரயோஜனப்படுத்துகிறோமா? ஆதாயப்படுத்துகிறோமா? அதான் கேள்வி. எத்தனையோ வருடங்களாக நாம் கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம், பிறப்பிலிருந்து கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம், விசுவாசிகளாயிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நாம் பிரயோஜனப்படுத்தி இருக்கிறோம்? கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நாம் ஆதாயப்படுத்தி இருக்கிறோம்? பவுல் சொல்லுகிறார், தேறினவர்கள் ஆனால் நிச்சயமாய் கிறிஸ்துவை என்ன செய்ய வேணும்? ஆதாயப்படுத்தணும். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணும். கிறிஸ்துவை நம்முடைய லாபமாக்கணும். கிறிஸ்துவிலிருந்து நமக்கு லாபம் உண்டாகணும். கிறிஸ்துவிலிருந்து நமக்கு நன்மை உண்டாகணும். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சொல்லுவார், ஆமென், அவரிடத்தில் வந்து பருகினால், ஆமென், அவரிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஆமென் நீரோடையிலிருந்து நாம் பருகினால் நம்மிலிருந்து ஜீவ நீரோடைகள் புறப்படும் என்று, ஜீவ நதிகள் புறப்படும் என்று. ஆமென். என்ன அர்த்தம்? அங்கிருந்து கொஞ்சம் எடுத்தா போதும், நம்ம அதிகமாக கொடுக்க முடியும். அந்த ட்ரெஷர்ல இருந்து, அந்த குடோன்ல இருந்து, அந்த களஞ்சி நம்ம கொஞ்சம் எடுத்தா போதும், நம்ம கொடுத்தா எப்படி போவோம்? அது கொஞ்சம் எடுத்தா போதும், கொடுத்தா எப்படி போகும்? அது நிறைய போவோம். பைபிள்ல இருக்கா இல்லையா அந்த சத்தியம்? இருக்குது, சொல்லித்தாரேன். ஆமென். வனாந்தரத்தில் மீட்டிங், 3 நாள் மீட்டிங் நடந்தது. ஆண்டவராகிய கர்த்தர் ஜனத்தை பார்த்தா எல்லாரும் பசியோட இருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை ரொட்டி இருந்து எத்தனை மீன் இருந்தது? ஆமென். ஒரு ஆளுக்கு கூட அது பத்தாது. பார்த்தா ஒரு ஆளுக்கு கூட அது வயிறு நிறைய சாப்பிட முடியாது. பார்வைக்கு அவ்வளோதான் இருக்குது. ஆனால் அதை குடோனில் போட்டுட்டு, களஞ்சியத்தில் போட்டுட்டு, அதுக்கு பிற்பாடு அதை எடுத்து கொடுத்தப்ப எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000க்கு அதிகமான புருஷர்கள். ஆமென். ஆல்ரவுண்டா பார்க்கும் பொழுது சுமார் 20,000க்கு அதிகமான ஜனங்கள் சாப்பிட்டார்கள். இதான் கிறிஸ்து அந்த இடத்துல என்னவாக்கப்பட்டார்? ஆதாயமாக்கப்பட்டார். உங்களிடத்துல என்ன இருக்குதோ அதை என்ன சொன்னார் ஆண்டவர்? என்னிடத்துல கொண்டு வாருங்க. ஆமென். அவர்கிட்ட கொண்டு போயிட்டு அவர் திரும்ப கொடுக்குறாருன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க? ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுறாங்க 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 பண்ணுறாங்க. ஆமென். அந்த ஷேர் ஆகிட்டே இருக்கு, ஷேர் ஆகிட்டே இருக்கு, ஷேர் ஆகிட்டே இருக்கு. ஆமென். அதான் பவுல் சொல்ற, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள. ஆமென். இதுவரையிலும் நாம் ஒருவேளை கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த முன்வரலை, நமக்கு தெரியலை. ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் என் வாழ்க்கையில் இன்னையிலிருந்து கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவேன், பிரயோஜனப்படுத்துவேன், உபயோகப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. நாம் தேறினவர்கள் ஆனால் கிறிஸ்து நமக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமென். அவரை நம்ம தான் பயன்படுத்தணும். அவர் நமக்கு பயன்படுகிறவர் ஆக்கணும் அவரை. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. அடுத்து அவருடைய கடைசியில் அதே வசனத்தில், ஆமென், தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாயிருந்து.
அடுத்து அவருடைய சிந்தை எப்படி இருக்கு பாருங்க. ஆமென். விசுவாசியா இருக்கிறேன், ஓகே. ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஓகே. ஆண்டவர் என்னை சந்திச்சிட்டாரு, ஓகே. ஆமென். எனக்கு புதிய வழியை காட்டிட்டாரு, எல்லாம் ஓகே. ஆமென். ஆனா அது எனக்கு பத்தாது. நான் யாரா இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். நீதிமானா இருக்கணும். தேறினவர்களுடைய சிந்தை எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? என்னுடைய வாழ்க்கையில் நான் எது செய்தாலும் நீதியா இருக்கணும். அது மனுஷனுடைய பார்வைக்கு ஏற்றதான நீதி அல்ல, தேவனுடைய பார்வைக்கு ஏற்ற நீதியா இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஈவன் நம்முடைய ஆராதனையில் என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். ஆராதனையில் நீதி. ஆமென். நம்முடைய ஆராதனையில் நீதி இருக்கா? தேறினவர்கள் சொன்னா நம்முடைய ஆராதனையில் நீதி இருக்கணும். ஜபத்தில் நீதி இருக்கணும். நீதி. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றார், விழிப்போட ஜெபியுங்க. விழிப்போட ஜாக்கிரதையோட கவனமா உட்கார்ந்து ஜெபிக்கலன்னா என்ன உண்டாகும் தெரியுமா? சோதனை. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபியுங்க. ஆமென். விழிப்போடு கவனமா ஜாக்கிரதையா ஜெபிக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் ஆமென், நமக்குள்ள நீதி இல்லைன்னு அர்த்தம். ஆமென். பவுல் ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டவர் தான். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆமென். பவுல சொல்லப்போனா வேற சாதாரண ஒரு மனுஷன் மூலமா ரட்சிக்கப்பட்டது. தேவனே சாட்சால் தேவனே டைரக்டா பிரசன்னமாகி பவுலை ரட்சித்தார். அப்படின்னா பவுலுக்கு ரொம்ப கம்மனா பிரவுடா சொல்லிக்கொண்டு, ஆமே, நான் யாருடைய சுவிசேஷத்தை நீங்க கேட்டு ரட்சிக்கல, இயேசுவே என்னை டைரக்டா வந்து சந்திச்சு என்னை ரட்சித்தார். அந்த ஒரு பெருமை. ஆமே, பெருமை படலாம் வேணும்னா. அல்லேலூயா. ஆனா அவன் சொல்றான், ஆமே, எனக்கு இருக்கிற ஒரு நீதியும், நீதி எல்லாம் கந்தையும் குப்பையும்னு சொல்றார் அவர். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேறினவர்களுடைய வாழ்க்கையில நீதி இருக்கணும். பேச்சில் நீதி, கொடுக்கல் வாங்கல்ல நீதி, ஆவிக்குரிய எல்லாவற்றிலையும் நீதி இருக்கணும். சபையின் ஒழுங்குகளில், சபை ஒழுங்குகளில், ஆமென், முன்னோர்களால் மூப்பர்களால் ஆமென் ஏற்படுத்தப்பட்ட சபையில் ஒழுங்குண்டு. சபை ஒழுங்கு, ஆராதனைக்கு ஒரு ஒழுங்கு, ஆமென், நேர காலம், ஆமென், எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஒரு சிஸ்டம் இருக்கிறது. ஆமென். அதை நாம் ஒழுங்காய் கடைபிடிப்போமே ஆனால் நீதியான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு சொல்லுவார் ஒரு இடத்துல, இப்படியாக எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. ஆமென். அப்படின்னா ஏதோ ஒன்று ரெண்டு நீதியை மட்டும் நிறைவேற்றினா போதும், மற்றதெல்லாம் கிடப்பில் கிடக்கட்டுங்கிறதெல்லாம் அர்த்தம். அப்படி பண்ணக்கூடாது. சில நேரத்தில் கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நாம் அப்படித்தான் நினைப்போம். ஏதோ ஒன்றெண்டு காரியத்தில் நீதியா ரைட்டா இருந்துட்டா போதும், மற்றதெல்லாம் போயிடும், மற்றதெல்லாம் இது மூடிக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆமென். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் ஒன்று ரெண்டில் மட்டுமல்ல நீதியாயிருப்பது, மாறாக எல்லாவற்றிலும். இயேசு சொல்லுகிறார், இப்படியாக எல்லா நீதியும் நிறைவேற்றுவது, ஒரு நீதியை நிறைவேற்றுவதல்ல. ஆமென். அந்த எல்லா நீதிகளிலும் ஒரு நீதிதான் இயேசு அந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிற நீதி. அது எந்த நீதி தெரியுமா? ஞான ஸ்நானம் என்கிற நீதி. ஞான ஸ்நானத்திற்காக இயேசு யோவானிடத்தில் வந்த பொழுதுதான், யோவான் தடை பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்தவர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய நாம் எல்லா நீதியும் நிறைவேற்றணும். இங்க பவுலுடைய வாழ்க்கையில தேறினவர் தான், ஆனாலும் சில நீதிகள் குறைவுபடுவதை அவர் உணர்கின்றார்.
அதனால தான் அவர் சொல்லுகிறார், அவன் நீதியை உடையவனாய் இருப்பதற்காக அந்த சிந்தை எனக்குள்ள இருக்கு. நான் நீதிமானா இருக்கணும், நீதிமானா இருக்கணுங்கிற சிந்தையோடு இருக்கிறேன். ஆமென். அதே வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. ஆமென். அடுத்த ஒரு சிந்தை, தேறினவர்களுடைய சிந்தை எப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவுக்குள்ள. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவுக்குள்ள இருக்குன்னு என்ன அர்த்தம்? கொரிந்தியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப தேறினவர்களாயிருந்தால், மொத்த விசுவாசிகளாயிருந்தால், ஆமென், ஆவிக்குரிய அனுபவத்தில் பழுத்த அனுபவம் உள்ளவர்களாயிருந்தால், இயேசு இன்றைக்கு வந்தாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு யோகியமாய் இருக்கிறேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு, எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் யாருக்குள்ளத்தான் இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. இப்ப நம்ம பார்ப்போம், ஆமென், நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? தேறினவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுக்கு சிந்திக்கணுமா? நாம் தேறினவர்களா? ஆமென். தேறி இருக்கிறோமா? அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறோமா? எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கு அடையாளம் என்ன? புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டி. ஆமென். இன்னொரு அடையாளம், புதுசு வரணும்னா பழசு போனோம். ஒரு விதைய விதைக்கிறோம். ஆமென். புதுசு ஒன்று வெளியே வருதுன்னா பழசு என்ன ஆயிரும்? ஆமென், அது எரைஸ் ஆயிரும். கொஞ்ச நாள் அப்படியே மேலே வந்து இப்படி ரெண்டு பக்கம் அந்த விதையை பார்த்துருக்கீங்களா? முளைச்சு மேலே வந்த உடனே அந்த பழைய விதையுடைய ரெண்டு பாகமும் கொஞ்ச நாள் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். கொஞ்ச நாள் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த புதிய அந்த மேனியானது வளர்ந்து மேலே வர 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 அதுக்கு பிற்பாடு அந்த பழைய மேனிக்கு அங்கே உட்கார முடியுமா? ஒட்டிக்கிட்டு வேணும்னு சொன்னால் ஒட்ட முடியுமா? முடியாது. அது தான் என்ன செய்யும்? உதிர்ந்து போகும். ஆமென். அப்படியானால் ஆமென், புதிய அனுபவம் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. நாம் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறோமே. ஆனால் நாம சற்று ஒன்று பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும், நம்முடைய பேச்சை பார்க்கணும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும், நம்முடைய ஆராதனை, சோபம், வேதம் வாசிக்கிறது, ஆராதனைக்கு வருகிறது, ஆராதனைக்கு வந்துட்டு ஆராதனையில் எப்படி நம்ம பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், எல்லாவற்றையும், நம்முடைய நீதி, நம்முடைய நியாயம், நம்முடைய எல்லா காரியத்தையும் நம்ம அலசி பார்க்கணும். அலசி 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 பார்க்கணும். பார்க்கும்போது தெரியும் எத்தனை எண்ணம் பழையது உள்ள மீண்டும் கிடக்கு அப்படின்னு. பழையது இருக்குன்னு சொன்னால் நாம் யாருக்குள்ள அல்ல? கிறிஸ்துவுக்குள்ள அல்ல. கிறிஸ்துவுக்கு உள் அல்ல அப்படின்னா நாம் தேறலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், தேர்ந்தவர்கள் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த சிந்தை? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். எங்கேயோ இருந்தா போதும் ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கணும். எப்படியோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் போதுமன்றல்ல, கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்து வாழணும். கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால், நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் உலகம் யாரை பார்க்கும்? நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தா உலகம் யாரை பார்க்கும்? கிறிஸ்துவை பார்க்கும். இந்த ஸ்பாஞ்சுக்குள்ள என்ன இருக்கு?
யாருக்கு தெரியுது? அது தெரியுதா? யாருக்காட்டும் தெரியல. அத போல ஆமென், அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் கிறிஸ்து தான் உலகத்துக்கு தென்படணும். இப்ப இந்த மைக்கில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சு, அதோடைய வடிவம் நமக்கு தெரியுது, அதோடைய சில டிசைன் இருக்கு நமக்கு தெரியுது, கலர் நமக்கு தெரியுது, அதோடைய குவாலிட்டி எப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆமென், எல்லாம் தெரியுது. ஆனா உள்ள இருக்கிற நமக்கு தெரியல. இது போல நம்ம உள்ள இருக்கணும். ஆமென். இயேசுடைய குவாலிட்டி வெளியே தெரியணும், இயேசுடைய சுபாவம் வெளியே தெரியணும், ஒட்டுமொத்த இயேசுவின் தன்மை வெளியே தெரியணும். நாம் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தெரியக்கூடாது உலகத்துக்கு. அதாவது நாம் என்று ஒருவன் உண்டு, உள்ள ஒரு பொல்லாத மனுஷன், நான் நான் ஆமென், அவன் மாமிஷிகமானவன். சோ கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தால் ஆமென், நாம் என்பது ஆமென் மறையணும், கிறிஸ்து வெளிப்படணும். அல்லேலூயா. தேறினவர்களுக்கு இந்த அனுபவம் தான் இருக்கணும். நான் தெரியக்கூடாது, நான் தெரியக்கூடாது, நான் மிகைப்படக்கூடாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் சிறுகணும், அவர் என்ன செய்யணும்? பெருகணும். அல்லேலூயா. அதே வேளையில் ஆமென், அவர் என்ன சிந்திக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் என்ன சிந்திக்கிறார்? ஆமென், நான் சிறுகணும், அவர் பெருகணும் அப்படின்னு நாம் நினைத்தால் அவர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்றால் ஆமென், நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். சொசைட்டியில், சமுதாயத்தில், தேசத்தில், உலகத்தில் ஆமென், நம்மை கீழாக்காமல் கர்த்தர் என்ன செய்வார்? மேலாக்குவார், மேலாக்குவார். அந்த கீழான அனுபவம் இல்லாமல் மேலான அனுபவம் நமக்கு உண்டாகும்படிக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் உலகத்தில், தேசத்தில், நம்முடைய சொசைட்டியில் எங்கேயுமே ஆமென் நாம் வெளிப்படக்கூடாது. நாம் என்றால் நம்முடைய சுபாவம், மாமிஷீகமான சுபாவம் வெளிப்படக்கூடாது. ஆமென். இயேசுவின் சுபாவம் வெளிப்படணும், இயேசுவின் ஆமென் வார்த்தை வெளிப்படணும், இயேசுவின் சப்தம் வெளிப்படணும். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் இங்க சொல்லி வருவார். கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கணும். 10வது வசனத்தில் சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் ஆமென் அறிகிறதற்கு. அப்ப இன்னொன்று அவருக்கு அறிவு வேணும். அது என்ன அறிவு வேணுமாம்? ஆமென், அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. இதில் ஒரு முக்கியமான வார்த்தை, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறது. இது சாதாரணமாக நமக்கு இந்த மனநிலை வராது, பொதுவாகவே இந்த மனநிலை வராது. எந்த மனநிலை? பாடுகளின் ஆமென் அதை அறிகிறது, பாடுகளை அறிகிறதற்கு. ஒரு ஆளுக்கு பசிக்குதுன்னு சொன்னா ஆமென் நமக்கு தெரியுமா? ஓ, பசின்னா இப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ பவுலுங்க என்ன சொல்லி வர்றாரு? கிறிஸ்து பாடுபட்டாருன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அந்த பாடு எப்படிப்பட்டது என்பது அவருக்கு உணர்வுபூர்வமாக தெரியாது, உணர்வு பூர்வமாக தெரியாது. ஒரு ஆள் பசிக்குதுன்னு சொல்லுது, நமக்கு தெரியாது. அவர் சொல்கிறதைத்தான் நமக்கு தெரியும், மற்றபடி பசின்னா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு பசிக்குது, ஸோ அந்த பசியோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி கிறிஸ்து பாடுபட்டார், கிறிஸ்து பாடுபட்டார். ஆமென். அது எப்படி நாம் புரிந்து கொள்ளுவது? கிறிஸ்து அடிக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார், துப்பப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், சிலுவை சுமந்தார். ஆமென். அந்த பார சிலுவையில் அவரை ஆமென் அறைந்தார்கள், கொலை செய்தார்கள். இதெல்லாம் அவருக்கு ஏற்பட்ட பாடு மரணங்கள். ஆமென். எப்படி ஒரு நபர் பசிக்குதுன்னு சொல்லுவாரோ, அந்த பசியை நம்மால பார்க்க முடியாதோ அதுபோல கிறிஸ்து பாடுபட்டார் என்றால் நமக்கு அதை பார்க்க முடியாது, நமக்கு தெரியாது.
அதனால பவுல் சொல்றாரு, ஆமென், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும், பாட அறியணும். ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு பட்ட பாடுகளை போல அவர் பாடுபட்ட பொழுது எப்படி இருந்திருக்கும் அவருக்கு, அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது எப்படி இருந்திருக்கும் அவருக்கு, சாட்டையால் அவரை அடித்த பொழுது அவருடைய சரீரத்தில் எப்படி உணர்வு இருந்திருக்கும், அந்த வேதனை எப்படி இருந்திருக்கும், உழவு சாலு போல் அவருடைய சரீரம் அடித்து கிழிக்கப்பட்ட பொழுது அவருடைய சரீரத்தின் வேதனை எப்படி இருந்திருக்கும், அதை நான் என்ன செய்யணும்? அறியணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த உபத்திரவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர் இந்த இடத்துல தயாரா இருக்கிறாரு. ஆமென். தன்னை அடிப்பதற்கு, தன்னை உதைப்பதற்கு, ஆமென், தன்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுவதற்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தது போல, ஆமென், இவரும் தன்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதான் அவருடைய அர்த்தம். அது அல்லாம பாடுகளை எப்படி அறிகிறது? அவர் பட்ட பாடுகளை எப்படி அறிகிறது? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு சின்ன சின்ன வேதனை வந்தாலே நம்மளால சகிக்க முடியல. ஊழியத்து நிமித்தமா ஒரு சின்ன போராட்டம் வந்தால் நம்மளால சகிக்க முடியல. ஆமென். ஊழியத்தில் ஒரு நெருக்கம், குடும்பத்தில் ஒரு நெருக்கம், ஆமென், விசுவாச குடும்பத்தில் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வந்தால் நம்மளால சகிக்க முடியல, நிற்க முடியல. ஆனால் பவுலுங்க என்ன சொல்றாரு? ஆமென், அவருடைய பாடு மரணங்களின் அவருடைய ஐக்கியத்தை நான் அறியணும். அவர் எப்படி பாடுபட்டார், நான் பாடுபட்டு நான் அறியணும். ஒரு ஆள் பசிக்குதுன்னு சொன்னா, ஆமென், நம்ம இப்போ ஒரு பிளான் பண்றோம், சரி பசிக்குதுன்னு சொல்றீங்க, அந்த பசி எப்படி இருக்கும் எனக்கும் ஒன்றும் அறியணும் அப்படின்னு நான் நினைச்சா நான் என்ன பண்ணணும்? நான் எப்படி இருந்தா பசியை நான் உணர முடியும்? நீங்க எப்படி இருந்தா பசியை உணருவீங்க? சாப்பிடாம இருந்தா. சாப்பிடாம இருந்தா ஓஹோ பசின்னா இப்படி தான் இருக்குமோ, பசின்னா இப்படி தான் நம்மளை ஒரு மாதிரி பண்ணுமோ. ஆமென். அது மாதிரி பாட அறியணும், நான் அறியணும். அந்த அவருடைய பாட அறியணும்னா அந்த பாடுக்கு தன்னை உட்படுத்தி அதை புரிந்து கொள்ள அந்த மனப்பக்குவம். பிரைஸ் தி லார்ட். சீக்கிரமாய் 10வது வசனத்தின் அடுத்த பகுதியை வாசிப்போம். எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. ஆமென். 12வது வசனம், 13வது வசனத்தில் இன்னும் ஒரு 4 சிந்தனைகள் இருக்கிறது. அது என்ன? ஆமென். 12வது வசனத்தில் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். தேறினவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? எதற்காக கர்த்தர் என்னை ரட்சித்தாரோ, எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தாரோ அதை நான் பிடித்து கொள்ளணும். அந்த ஆசை, அந்த சிந்தை எப்பொழுதும் இருக்கணும். தேறினவர்கள்னா, ஆமென், ஆண்டவர் என்னை எதற்கு ரட்சித்தாரு, ஆமென், அதை நான் அடையணும். பிரைஸ் தி லார்ட். 13வது வசனத்தில் சகோதரரை அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். தேறினவர்களாயிருந்தால், ஆமென், தேறினவர்களாயிருந்தால் பின்னானவைகளை என்ன செய்யணும்? மறந்துடணும். நம்ம எவ்வளவு வில்லனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ரவுடியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் சரி, ஆமென், ஒரு காலம் அப்படி இருந்திருக்கலாம். ஆமென். சிலர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சொல்லுவாங்க, ஆமென், நான் யாருக்கு ஆளு தெரியுமா, நான் எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா, என்ன பழைய மனுஷன் ஆக்கிறாதீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பழைய மனுஷன் ஆக்கிறாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பழைய மனுஷன் ஆயிட்டேன்னா, ஆமென், நடக்கிறதே வேற. ஆமென். அப்படின்னா, ஆமென், பின்னானவைகளை என்ன செய்யலேன்னு அர்த்தம்? மறக்கலேன்னு அர்த்தம். மோசே எத்தனை வருஷம் எகிப்தில் உள்ள அப்பியாசங்களை கற்றார்? சொல்லுங்க சத்தமா. மோசே எத்தனை வருடம் எகிப்தில் பேலஸில் வாழ்ந்தார்,
அங்கே உள்ள எகிப்திய கலாச்சாரப்படியான அப்பியாசங்களை எல்லாம் எத்தனை வருடமாக கற்றார்? கையை சுற்றி சொல்லுங்க, உங்களுக்கு சத்தம் வரலன்னா. விரலை காமிங்க, நான் புரிந்து கொள்ளுவேன். இங்கே சிஸ்டர் சொல்லாங்க 40ன்னு. அங்கே பின்னாடி ஒருத்தருக்கும் கையும் ஒசர மாட்டேங்குது, வாயும் திறக்க மாட்டேங்குது. பின்னாடி வந்து யாராட்டும் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். வெக்கப்பட்டுறீங்களோ? எகிப்தில் மோசே அடுத்த ராஜாவாக வேண்டிய நபர். நாகரிகத்திலெல்லாம் பழமையான முதன்மையான நாகரிகம் எந்த நாகரிகம்? நாகரிகத்தில் எல்லாம் பழமையான முதன்மையான நாகரிகம் நம்முடைய பாரத தேசத்து நாகரிகம் இல்லை, எகிப்தின் நாகரிகம். இன்னைக்கு நேரத்துக்கெல்லாம் எகிப்து நாகரிகத்தில் முன்னோடியாக நிற்கிறது. ஆதி காலத்திலிருந்தே எகிப்து நாகரிகத்தில் முன்னோடியான நாடு. அந்த நாட்டில் உள்ள எல்லா அபியாசங்களையும் கற்று தேறின நபராக்கும் மோசே. அடுத்த ராஜாவாக வேண்டிய நபராக்கும் மோசே. பிரைஸ் தி லார்ட். அந்த மோசே ஒரு காலகட்டத்தில் ஆண்டவராகிய தேவன் அவரை தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராய் நடத்தி கொண்டே வரும் பொழுது ஒரு இடத்துல வரும்போது ஒரு யுத்தம் வருது. ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்துக்கு மோசே யாரை அனுப்பினார்? மோசே சொல்லுவாரு, நீ போய் அவர்களோடு யுத்தம் பண்ணு. நான் என்ன செய்வேன்? மலை உச்சியில் போய் நான் அங்கே பிரார்த்தனை பண்ணுவேன். உண்மையிலே அந்த யுத்தத்துக்கு யார் போயிருக்கணும்? மோசே போயிருக்கணும். ஏன் மோசே போயிருக்கணும்? மோசைக்கு 40 வருட யுத்த பயிற்சிகள் இருக்கிறது. அடுத்து ராஜாவாக வேண்டிய, எகிப்திலே ராஜாவாக வேண்டிய ஒரு மன்னனாக வேண்டிய தகுதி மோசையிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு யுத்தம் என்று வரும் பொழுது மோசே என்ன செய்யவில்லை? மோசே தான் யுத்தத்துக்கு போயிருக்கணும். ஆனால் மோசே போகலை. யாரை அனுப்புனாரு? ஜோஷுவாவை அனுப்புனார். ஆமென். அந்த இடத்துக்கு அதிகமாக நான் போகலை. அப்போ மோசே இந்த இடத்துல பின்னானவைகளை என்ன செய்தார்? மறந்தார். தான் யாராயிருந்தேன், தனக்கு என்னென்ன அப்பியாசங்கள் கொடுக்கப்பட்டது, என்னென்ன பயிற்சிகள் தான் உடையவன், எப்பேற்பட்ட மாமன்னன் ஆக வேண்டியவன், தன்னிடத்தில் எவ்வளவு பெரிய பயிற்சிகள் அடங்கி கிடக்கிறது. எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? மறந்தார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடினார். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்வோம்? என்ன பழைய மனுஷன் ஆக்கிராத அப்படின்னா வாய்ப்பு கிடைக்குன்னா நான் யார் ஆகுவேன்? பழைய மனுஷன் ஆயிடுவேன். மோசைக்கு வாய்ப்பு கிடைத்ததா கிடைக்கலையா? கிடைத்தது. மோசை வேணும்னா இப்போ தன்னுடைய திறமையை காமிச்சிருக்கலாம். ஆகா, 40 வருஷம் எகிப்தில் கற்று தேறின ஒன்றும் நான் என்ன பண்ணலை, இன்னும் யூஸ் பண்ணலை, இன்னும் ப்ராக்டிக்கல் பண்ணாமல் வச்சிருக்கிறேன். எல்லா பயிற்சியும் ப்ராக்டிக்கலாக ஒரு சண்டை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு அவன் என்ன பண்ணியிருக்கணும்? சண்டைக்கு இறங்கி போயிருக்கணும். ஆனால் போகலை பாருங்க. பின்னானவைகளை எல்லாம் என்ன செய்தான்? அவன் மறந்தான். பவுல் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும். பிரைஸ் தி லார்ட். அதே வசன அடுத்த பகுதி சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். தேர்னவர்களுடைய சிந்தை எப்படி இருக்கணும்? இலக்கு மேலேயே இருக்கணும். இலக்கு மேலே. உங்களுடைய என்னுடைய சிந்தை என்னது? நம்முடைய இலக்கு என்னது?
எந்த இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம்? ஒரு இலக்கும் இல்லையா? Praise the Lord. நம்முடைய இலக்கு என்ன? என்னுடைய இலக்கை சொல்லட்டா? கேளுங்க. அப்போ நீங்கள் என்ன இப்போ நாங்கள் பின்ன வேற என்ன இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கோன்னு சொல்லுவீங்க. ஆமாம், என்னுடைய இலக்கு பரலோகம். உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லை? ஆமாம், நாங்கள் பின்ன வேற என்ன இலக்கை நோக்கி ஓடுதோம், ஆனால் சொல்ல மாட்டீங்க. Praise the Lord. ஆமென். பவுல் சொல்லுகிறார், இலக்கை நோக்கி தொடருகிறேன். தேர்னவர்களுடைய சிந்தை. ஆமாம், லக்குன்னா என்ன இருக்கும்? லக் எத்தனை பேருக்கு அது இங்கே என்ன சொல்லுவோன்னு தெரியல. எங்கள் ஊரில் கட்சின்னு சொல்லுவாங்க. இந்த கோல் மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். கோலி. ஆமாம், கோலி. அதை வச்சு என்ன பண்ணுவோம்? இந்த ஃபிங்கரில் இப்படி வச்சுட்டு இப்படி அடிப்போம் இல்லையா? சகோதரிங்க அடிச்சிருக்க மாட்டீங்க, ஒரு வேளை சகோதரர்கள் அடிச்சிருப்பாங்க ஒரு வேளை. ஆமாம், அதான் லெக்கு. அங்கே ஒரு கோலி இருக்கும், நம்ம கையில் ஒரு கோலி இருக்கும். ஆமாம், இந்த கையில் இருக்கிற கோலியை அப்படியே வச்சுட்டு, ஆமாம், இந்த கோலியை நம்ம கையில் இருக்கிற கோலியை நம்ம பார்க்க மாட்டோம். ஆமாம், இதை பார்க்க மாட்டோம். இது ஆட்டோமேட்டிக்கலி பார்வை எங்கே இருக்கும்? அங்கே இருக்கிற கோலி மேலே பார்வை இருக்கும். அங்கே இருக்கிற கோலி மேலே பார்வை இருக்கும். கையை ஆட்டோமேட்டிக்கலாக அந்த கோலிக்கு கரெக்டாக என்ன பண்ணுவோம்? திருப்பி 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 வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? ஆமாம், நச்சுன்னு ஒரு அடி அடிப்போம், அந்த கோலி தாக்கப்படும். ஆமாம், இதான் லக்கு. அங்கே இருக்கிற கோலி அடிக்கணும்னா ஆமாம், நம்முடைய பார்வை வேற எங்கேயாட்டும் போனால் நடக்குமா? ஆமாம், நடக்காது. அந்த லக்கு கரெக்டாக இருக்கணும், பார்வை அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இங்கே பவுல் சொல்லுகிறார், லக்கை நோக்கி லக்கை நோக்கி லக்கை நோக்கி. லக்க நோக்கிறத விட்டுட்டோம், போச்சு. பேதுரு படகுல இருந்து இறங்கி தண்ணீர் மேலே நடந்தார். ஆமாம், நடக்கும் பொழுது யாரை பார்த்துட்டு நடந்தார் தெரியுமா? அவருடைய லக்கு யார் மேலே இருந்தது? இயேசு மேலே இருந்தது. ஆமாம், இயேசு மேலே லக்க வச்சுட்டு கையை எப்படி வேணாலும் உருட்டலாம், கையை கரெக்டாக உருட்டலாம். ஆமாம், லக்கு மட்டும் இயேசு மேலே இருந்துட்டு தான் இங்கே கரெக்டாக நம்ம உருட்டி உருட்டி என்ன பண்ணலாம்? அட்டிக்கலாம். இயேசு மேலே லக்க வச்சான், இவன் கால் எங்கே போகுதுன்னு இவனுக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு கால் என்ன பண்ணுச்சு? தண்ணி மேலே அப்படி நடந்தது, அப்படி நடந்தது. காலை எங்கே வைக்கிறவனை பார்த்து வைக்கல. கோழி அடிக்கிற நம்ம அவன் கையில் இந்த நம்ம ஃபிங்கரில் இருக்கிற கோழியை நம்ம கவனிக்க மாட்டோம். எப்படி இருக்குது எப்படி இருக்குது அதெல்லாம் கவனிக்க மாட்டோம். அது பாட்டுக்கு அது என்ன ஆகும்? செட் ஆகும். நம்ம கையில் இருக்கிற கோலி அங்கே இருக்கிற கோலி அடிக்கிறது இது ஆட்டோமேட்டிக்கலி செட் ஆகும். ஆனால் பார்வை எங்கே இருக்கணும்? அந்த கோலி மேலே இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இது செட் ஆகும். ஆமென். இதை நம்ம கவனிக்க வேண்டிய தேவையில்லை. அதே போல் இயேசு மேலே பார்வை வச்சு இந்த பேதுரு நடந்தான். அவன் கால் எங்கே வைக்கிறேன் ஏது வைக்கிறேன் ஒன்றும் அவன் கவனிக்கவே இல்லை. அது ஆட்டோமேட்டிக் கால் என்ன ஆகுது? செட் ஆகிட்டு தண்ணி மேலே. ஆமாம், தண்ணி மேலே அப்படி நடக்கிறான். ஆமாம், அந்த லெக்கு மட்டும் கொஞ்சம் மாறிச்சு. ஆமாம், வேதம் சொல்லுகிறது, அவன் காற்றையும் கடலையும் பார்த்த பொழுது என்ன ஆயிட்டான்? அமிழ்ந்து போனான். ஆமென். அப்போ காற்றையும் கடலையும் பார்த்த பொழுதுன்னா ஏற்கனவே அவன் பார்க்காத காற்றா, ஏற்கனவே அவன் கவனிக்காத கடலை, எல்லாம் கவனிச்சது தான். ஆனால் அந்த பிரச்சனை வந்த பொழுது அவன் யார் மேலே லக்க வச்சான்? இயேசு மேலே வைத்திருந்தான் லக்கு. இயேசு மேலே லக்கு வைத்த பொழுது இவனால் அவன் அந்த தண்ணீரில் நடக்க முடிஞ்சுது. ஆனால் லக்கு கொஞ்சம் மாறிச்சுது, காற்றையும் கடலையும் பார்த்தான், அமிழ்ந்தான். ஆமாம், அதனால தான் பவுல் சொல்லுகிறார், ஆமாம், லக்கை நோக்கி தொடரணும். நம்ம
இலக்கை நோக்கி தொடரணும். கொஞ்சம் இடது பக்கம் வலது பக்கம் நம்முடைய பார்வை போச்சுது, உலகத்தில் அமிழ்ந்துருவோம். அதனால தேறினவர்கள் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த சிந்தையாய்? எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு. ஆமென். நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாயிருக்கிறோம், கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம். ஆமென். நம்முடைய மிக பிரதானமான சிந்தை என்பது, ஆமென், பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, எப்படியாயினும் நான் என்ன செய்யணும், நான் என்ன ஆகணும்? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கணும். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையின், ஆமென், மூல கருத்து என்று சொல்லுவது இதுதான். ஆமென். எப்படியாகிலும், ஆமென், எவ்விதத்திலாகிலும், எப்பாடுபட்டாகிலும், எவ்வளவு உபத்திரப்படுத்தப்பட்டாகிலும், எவ்வளவு, ஆமென், வேதனைப்படுத்தப்பட்டாகிலும், என்ன அனுபவிக்க வேண்டியது வந்தாலும் நான் அனுபவிக்க தயார். ஆனால் நான் என்னவாகணும்? மரித்தோரிலிருந்து உயிர் தழணும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, எத்தனையோ வருடமாக நான் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பவுல் எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த சிந்தை எனக்குள் இருக்கிறதா? பவுல் சொல்லித் தருகிற இந்த சிந்தை நமக்குள் இருக்கிறதா? எப்படியாகலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும் என்கிற சிந்தை நமக்குள் இருக்கிறதா? அல்லது ஏதோ வாழுகிறோம், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தோம், நமக்கென்று ஒரு சபை இருக்கிறது, ஆகவே நான் சபைக்கு போகிறேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், ஆகவே கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன், ஆனால் எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் எந்த உறவும் இல்லைன்னு நினைக்கிறோமா? எப்படியாகலும் நான் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கணும், உயிரோடு எழுந்திருக்கணுங்கிற நினைவு நமக்கு இல்லாமல் இருக்கிறதா? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, பவுலே சொல்லும் பொழுது, எப்படியாக நான் உயிரோடு எழுந்திருக்கணும்ப்பா, நான் மரித்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போகக்கூடாது ஆண்டவரே, நான் உயிரோடு எழுந்திருக்கணும், நான் மறுரூபமாகணும், எக்கால சத்தம் எனக்கு கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு முன் ஒருவேளை என்னுடைய மரணம் இருக்குமே ஆனால் நான் மரித்தோரிலிருந்து முதலாவது எழுந்திருக்கிற கூட்டத்தோடு கூட்டமாய் நான் எழுந்திருக்கணும். ஒருவேளை நீர் வரும் நாள் வரையிலும் என்னை இந்த உலகத்தில் உயிரோடு கூட வைப்பதற்கு உங்களுக்கு சித்தமானால், ஆண்டவரே, நான் அந்த நேரத்தில் மறுரூபமாகணும், அதற்கு யோகியமாய் நான் வாழணும். ஆண்டவரே, பவுல் சொல்லுகின்றார், நான் எல்லாவற்றையும் குப்பையும் எல்லாவற்றையும் தேவையில்லாதது என்று நஷ்டம் என்று விடுகிறேன், என் இயேசுவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாய், என் இயேசுவை நான் தக்க வைத்துக் கொள்ளும்படியாய் எதை வேண்டுமானாலும் நான் விடுகிறேன். எனக்கு ஒன்றும் பொருட்டல்ல, ஆனால் இயேசு எனக்கு வேணும், இயேசு எனக்கு வேணும். நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழும்பணும், நான் மறுரூபமாகணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் பயத்தோடும் பக்தியோடும் கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, பயத்தோடும் பக்தியோடும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கால சத்தம் கேட்கும் பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணுமே. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அலசி பார்த்தால், எங்களுடைய ரட்சிப்பு பூரணப்பட்டிருக்கிறதா? நாங்கள் ரட்சிப்பிலே நிற்கிறோமா? நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கிறோமா? உம்மை அறிந்திருக்கிறோமா? பல கேள்விகள் எங்களுக்குள் வருகிறது. உம்மை நாங்கள் சரியாய் அறிய, கிறிஸ்துவாகிய உமக்குள்ளே நாங்கள் இருக்க எங்களுக்கு பலன் தார். உலகத்துக்குள் நாங்கள் இருந்து விடாதபடி தகப்பனே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் சேற்றிலே எப்படி செந்தாமரையானது
தன்னை சுத்தமாய் காத்து கொள்ளுகிறதோ, எந்த சகதியும் சேரும் அதில் தொற்றாதபடி ஆண்டவரே தன்னை சுத்தமாய் அது கவனித்து கொள்ளுகிறது போல, காத்து கொள்ளுகிறது போல, இந்த சேரும் சகதியும் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது கர்த்தாவே எங்களை நாங்கள் சுத்தமாய் காத்து கொள்ள, வேத வசனத்தின்படி நாங்கள் எங்களை சுத்தமாய் நடத்த, வேத வசனமாகி உம்முடைய வசனங்கள் உம்முடைய கால்களுக்கு தீபமாய் உம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்க ஆண்டவர் நீர் ஒவ்வொரு நாளும் கிருபை செய்யும். ஒருவராகலும் கைவிடப்படக்கூடாது, ஒருவராகலும் கைவிடப்படக்கூடாது. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், 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 தாழ்த்துகிறோம்.